கோயில் நல்லா கட்டுங்க. சேகர் பாபா நான் அனுப்பிச்சு வைக்கிறோம். கோயில் கட்டினீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்லா சாமி கும்பிட்டு போவாங்க. தேர்தல் வந்துச்சுன்னா உதயசூரியன் சின்னத்துக்கெல்லாம் வாக்களிப்பாங்க. மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. கலைஞர் பேர சொன்னதுதான். பிரதமர் அவர்கள் நேற்று அஸ்ஸாம்ல பேசினாங்க. கவுஹாட்டியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசினாங்க. நம்முடைய காசி விஸ்வநாதர் கோவில் சீரமைப்புக்கு பிறகு போன ஆண்டு மட்டும் 8.5 கோடி பேர் போயிட்டு வந்திருக்காங்க. 8.5 crore ஒரே வருஷத்துல காசி விஸ்வநாதர் கோவில். உஜ்ஜைன் மகாகாளேஸ்வரர் கோவில் சீரமைப்புக்கு பிறகு 5 கோடி பேர் போயிருக்காங்க. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நடந்த பிறகு முந்தானேத்து வரைக்கும் 24 லட்சம் பேர் போயிருக்காங்க. எதுக்கு இந்த நம்பரை சொல்றாங்கன்னா, இந்தியாவிலே ஆன்மீகம் என்பது வந்துவிட்டது. இன்னைக்கு ஆன்மீக டூரிசம், நேற்று பிரதமர் அவர்கள் ஸ்பிரிச்சுவல் டூரிசம் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஆனால் ராமர் கோயிலுக்கு போறவங்களா இருக்கட்டும், பழனிமலைக்கு போறவங்களா இருக்கட்டும், திருவண்ணாமலைக்கு போறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் தெரியும் திமுக அரசு ஆண்டவனுக்கு எதிரான அரசு, இது கடவுளுக்கு எதிரான அரசு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். ராமர் கோவில், உஜ்ஜைன் மகாகாளீஸ்வரர், வாரணாசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர், இவங்க எல்லோருமே அரசியலுக்காக பாரதிய ஜனதா கட்சி எதுவும் பண்ணல. ஆனா கோவிலை போய் பார்த்த பிறகு அவர்களுக்கு தெரியும் இந்தியாவுடைய கலாச்சாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று மக்கள் வர்றாங்க. உதாரணத்திற்கு திருவண்ணாமலையில் நாங்க சொல்லியிருக்கோம், நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பியை கொடுங்க, நாங்க 1000 கோடி ரூபாய் திருவண்ணாமலை கோயிலுக்கு கொண்டு வரோம். ஏன்னா காசி விஸ்வநாதர் காரிடர் கட்டியதை போல திருவண்ணாமலைக்கும் நம்ம கட்டுவோம். பஞ்சபூத ஸ்தலத்துக்கு பணத்தை நாங்க கொண்டு வரோம். அதை சுத்தி ஒரு டூரிசம் பில்டு பண்றோம், அதை சுத்தி ஒரு வணிகத்தை பில்டு பண்றோம். அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பொருளாதாரத்துல நீங்கள் வழிமுறை செய்யணும். நாங்களும் சொல்றோம். காரணம், கோயிலை வைத்து யாரும் அரசியல் பண்ணல. ஆனா கோவில் ஒரு புனரமைப்பு மூலமாக, அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் சுற்றில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னுடைய ஆய்வறிக்கையில சொல்றாங்க, அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேச அரசுக்கு ராமர் கோவில் மூலமாக வரக்கூடிய வருமானம் 25,000 கோடி ரூபாய். 25,000 கோடி உத்தரப்பிரதேச அரசுக்கு ராமர் கோவில் மூலமாக வரக்கூடிய வருமானம். யாருக்கு வரப்போகுதுன்னு, அங்க பூ வைக்கிறவங்க, கடை வச்சிருக்கிறவங்க, டாக்ஸி டிரைவர், அங்க ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க, சாப்பிட்ற கடை வச்சிருக்கோம், எல்லாரும் மேலதானே போறாங்க. அதைத்தான் பிரதமர் அவர்கள் ஸ்பிரிச்சுவல் டூரிசம்னு சொல்றாங்க. ஒரு கோவில் கட்டுவது மூலமாக ஆன்மீக நெறி மட்டுமல்ல, கோவிலை சுற்றி ஒரு புதிய பொருளாதாரம் உருவாகும். அதை மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். தமிழகத்திலும் அது நடக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அது பாரதிய ஜனதா கட்சி மூலமாக நடக்கும். சார், இன்னைக்கு தமிழகத்துல ஆளும் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். ஆண்ட கட்சிகள் பல பேர் இருக்காங்க. 1967 வரைக்கும் காங்கிரஸ் இருந்தாங்க. காங்கிரஸ் விமர்சனம் பண்ணுமா நீங்களே சொல்லுங்க. நேற்று ஒரு காங்கிரஸ் எம்பி திருவள்ளூர்ல அதானி தான் போய் கோயில திறந்தாங்க. நான் காங்கிரஸ் எம்பி in Tiruvallur says Adani opened the temple. What is this? That person doesn't even know the difference between who opened the temple. So Congress was in power till 1967. ஐயா, இன்னைக்கு அரசியல் களத்துல என்ன? திமுக 31 மாத காலமாக செய்திருக்கக்கூடிய தவற வைக்கிறோம். நாங்கள் 10 ஆண்டு காலமாக செய்திருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை வைக்கிறோம். நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், மக்களுக்கு 2024 தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்பட போவது இல்லை. 2024 நமக்கு தெரியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போவது இல்லை. 2024 இந்தியாவிற்கான தேர்தல். தமிழகத்துல திமுக ஆட்சியில் இருக்கிறாங்க, மேல நாங்க இருக்கோம். மக்களுக்கு எங்க ரிப்போர்ட் கார்டை கொடுக்கிறோம், திமுக செய்திருக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறோம். அதே நேரத்துல மாற்று அரசியலுக்கான காலத்தை பாரதிய ஜனதா கட்சி இப்பதான் முன்னெடுத்திருக்கு. வருகின்ற காலத்தில் நீங்க பாப்பீங்க நம்ம விஷன் என்ன, நம்ம கொள்கை என்ன, எந்த பாதையில பயணிக்க விரும்புகின்றோம் என்று. வருகின்ற காலத்துல தொடர்ந்து பேசுவோம். 2024 தேர்தலுக்கு எது முக்கியமோ அதை மட்டும் செய்து